ஹலோ. சொல்லுங்க. என்ன மேடம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க? ஸ்டிக்கருக்கு ரேட்டு கேட்டா என்னது? ஸ்டிக்கருக்கு ரேட்டு கேட்டிருந்தா மெசேஜ் எதாவது அனுப்பிச்சிருக்கீங்க ₹1 வாங்கணும்னு. 1.25 வாங்கணும். புரியல. 1.25 லட்சத்துக்கு பொருள் எடுத்தாதான் இன்வென்ட்ரி ஆட் பண்ணி கொடுப்பாங்க அசோசியேஷன்ல. எந்த அசோசியேஷனு? பில்லு இந்த அனுப்பிச்சிருக்கீங்க. 6 பிராண்டு சேர்ந்து ஒருத்தர் கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க அந்த அசோசியேஷன். பில்லு நாங்கள் எங்கே 6 பிராண்ட் வாங்குறோம்? நாங்கள் உங்கள்கிட்ட தானே வாங்குறோம். சரி, ஒரு 10 நிமிஷம் இருங்க, நான் பண்றேன். 10 நிமிஷம். ஃபுல்லாலாம் ஜிஎஸ்டி வராதுங்க சார். ஜிஎஸ்டி வராது மேடம். நான் எப்படி இப்போ அக்கௌண்ட் ஃபைல் பண்ணுறது? நான் பேங்க்கில் இப்போ பணம் கட்டியிருக்கிறேன். நான் எப்படி கணக்கு எழுதுறது? நான் உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லு தரேன்னு சொல்லல. நீங்க எனக்கு ஃபுல் அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கொடுக்கணும் நீங்களும் சொல்லல. ஆமா, நீங்க தான் சொன்னீங்க நீங்க பணம் இவ்வளவு கட்டணும், நான் ஜிஎஸ்டி பில்லு தருவேன். நீங்க ஜிஎஸ்டி நான் எப்ப சொன்னேன்? அது மாதிரி யாருக்குமே கொடுத்ததே கிடையாது. நான் எப்ப சொன்னேன்? ஜிஎஸ்டி கேட்டீங்கல்ல? நான் எப்ப கேட்டேன்? ஜிஎஸ்டி நம்பர் கொடுங்க. கேட்டேனா? ஜிஎஸ்டி கேட்டேனா? ஃபுல் அமௌண்ட்டுக்கு நான் ஜிஎஸ்டி தரேன்னு எப்ப நான் சொன்னேன்? ஃபுல் அமௌண்ட்டுக்கு கொடுக்காம நான் எப்படி அப்ப நான் கிளைம் பண்றது? ஃபுல் அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க சார். நான் எங்க மேனேஜர் நம்பர் தரேன், அவர்கிட்ட வேணா பேசுங்க. சொல்லுங்க நம்பரு. இப்ப நான் எப்படி நான் கிளைம் பண்றது சொல்லுங்க. அக்கவுண்ட்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாருக்கும் ஃபுல்லாவே இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கேஷ் கையில வாங்கியிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. புரியுதா? நீங்க கேஷ் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்களும் அக்கௌண்ட்ல தானே போட்டீங்க. நீங்க கேஷா கொடுக்குறா எனக்கு ஜிஎஸ்டி பில்லு வேணும்னு சொல்லலையே. நான் ஜிஎஸ்டி நம்பர் அப்ப எதுக்கு நான் உங்ககிட்ட அமுச்சு விட்டேன்? நானு ஜிஎஸ்டி நம்பர் நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு அனுப்பிச்சீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? நீங்க என்கிட்ட சொன்னீங்களா எனக்கு ஜிஎஸ்டி ஃபுல்லா அமௌண்ட் வேணும்னு? ஜிஎஸ்டி ஃபுல் அமௌண்ட் பணம் கட்டுறதுக்கு பில்லு கொடுக்காம பாதி அமௌண்ட் யாரா பில்லு கொடுப்பாங்களா? ஜிஎஸ்டி ஃபுல்லா கொடுக்க மாட்டாங்க சார். நீங்க மேனேஜர் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, அவர்கிட்ட பேசுங்க. 9655 43732 43732 சரி. இப்போ நீங்களே சொல்லுங்க. கொடுக்கற காசுக்கு பொருளுக்கு தானே பில்லு கொடுக்கணும். சார், தமிழ்நாடு ஃபுல்லா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நான் உங்ககிட்ட நான் வந்து அக்கௌண்ட்ல வாங்கினதான் இல்லன்னு சொல்லல. நான் ஜிஎஸ்டி பில்லு ஃபுல்லா கொடுக்குறேன்னு உங்களுக்கு சொல்லவே இல்லை. நீங்களா கமிட்மெண்ட் பண்ணி என்கிட்ட கேட்டா நான் எப்படி கொடுக்க முடியும்? நான் பில்லு கொடுக்குறேனே சொல்லல உங்களுக்கு. நீங்க கேட்டீங்க, அதனால எங்களுக்கு எந்த அமௌண்ட்ல கொடுக்க முடியுமோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு பில்லு கொடுக்குறேன்னு உங்களுக்கு சொல்லல. அப்படிதான் கொடுக்குறாங்க. அப்படிதான் கொடுக்குறாங்க. சேர்ந்து ஒருத்தர் கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நீங்க மேனேஜர் கிட்ட பேசுங்க. சரி, ஒரு 10 நிமிஷம் இருங்க, நான் பண்றேன். ஒரு 10 நிமிஷம். பில்லு அனுப்பிச்சிருக்கீங்க? எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் பில்லு. சரி, இப்ப நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு 32,000 தானே உங்ககிட்ட கேஷ் கொடுத்தேன். அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபுல்லாலாம் ஜிஎஸ்டி வராதுங்க சார். ஜிஎஸ்டி வராது மேடம். நான் எப்படி இப்போ அக்கௌண்ட் ஃபைல் பண்றது? நான் பேங்க்ல இப்போ பணம் கட்டியிருக்கிறேன். நான் எப்படி கணக்கு எழுதுறது? நான் உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லு தரேன்னு சொல்லல. நீங்க எனக்கு ஃபுல் அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கொடுக்கணும் நீங்களும் சொல்லல. ஆமா, நீங்க தான் சொன்னீங்க நீங்க பணம் இவ்வளவு கட்டணும், நான் ஜிஎஸ்டி பில்லு தருவேன். நீங்க ஜிஎஸ்டி நான் எப்ப சொன்னேன்? அது மாதிரி யாருக்குமே கொடுத்ததே கிடையாது. நான் எப்ப சொன்னேன்? ஜிஎஸ்டி கேட்டீங்கல்ல? நான் எப்ப கேட்டேன்? ஜிஎஸ்டி நம்பர் கொடுங்க. கேட்டேனா? ஜிஎஸ்டி கேட்டேனா? ஃபுல் அமௌண்ட்டுக்கு நான் ஜிஎஸ்டி தரேன்னு எப்ப நான் சொன்னேன்? ஃபுல் அமௌண்ட்டுக்கு கொடுக்காம நான் எப்படி அப்ப நான் கிளைம் பண்றது? ஃபுல் அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க சார். நான் எங்க மேனேஜர் நம்பர் தரேன், அவர்கிட்ட வேணா பேசுங்க. சொல்லுங்க நம்பரு. இப்ப நான் எப்படி நான் கிளைம் பண்றது சொல்லுங்க. அக்கவுண்ட்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாருக்கும் ஃபுல்லாவே இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கேஷ் கையில வாங்கியிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. புரியுதா? நீங்க கேஷ் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்களும் அக்கௌண்ட்ல தானே போட்டீங்க. நீங்க கேஷா கொடுக்குறா எனக்கு ஜிஎஸ்டி பில்லு வேணும்னு சொல்லலையே. நான் ஜிஎஸ்டி நம்பர் அப்ப எதுக்கு நான் உங்ககிட்ட அமுச்சு விட்டேன்? நானு ஜிஎஸ்டி நம்பர் நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு அனுப்பிச்சீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? நீங்க என்கிட்ட சொன்னீங்களா எனக்கு ஜிஎஸ்டி ஃபுல்லா அமௌண்ட் வேணும்னு? ஜிஎஸ்டி ஃபுல் அமௌண்ட் பணம் கட்டுறதுக்கு பில்லு கொடுக்காம பாதி அமௌண்ட் யாரா பில்லு கொடுப்பாங்களா? ஜிஎஸ்டி ஃபுல்லா கொடுக்க மாட்டாங்க சார். நீங்க மேனேஜர் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, அவர்கிட்ட பேசுங்க. 9655 43732 43732
ஆமா. சரி இப்போ நீங்களே சொல்லுங்க, கொடுக்குற காசுக்கு பொருளுக்கு தானே பில்லு கொடுக்கணும். சார் தமிழ்நாடு ஃபுல்லா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நான் உங்ககிட்ட நான் வந்து அக்கௌண்ட்ல வாங்கணும் தான் இல்லன்னு சொல்லல. நான் ஜிஎஸ்டி பில்லு ஃபுல்லா குடுக்குறேன்னு உங்களுக்கு சொல்லவே இல்லை. நீங்களா கமிட்மெண்ட் பண்ணிட்டு என்கிட்ட கேட்டா நான் எப்படி கொடுக்க முடியும்? அப்ப கமிட்மெண்ட் பண்ணாம நான் கொடுக்குற காசுக்கு பில்லு கொடுக்குற காசுக்கு நான் பில்லு குடுக்குறேனே சொல்லல உங்களுக்கு. நீங்க கேட்டீங்க, அதனால எங்களுக்கு என்ன அமௌண்ட்ல கொடுக்க முடியுமோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பில்லு. நான் உங்களுக்கு பில்லு குடுக்குறேன்னு உங்களுக்கு சொல்லல. சரி, அப்ப நீங்க கொடுக்குற காசுக்கு பொருளுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்க? அப்படிதான் குடுக்குறாங்க, அப்படிதான் குடுக்குறாங்க. அப்படிதான் குடுக்குறாங்க. என்ன மேடம் நீங்க சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நீங்க மேனேஜர் கிட்ட பேசுங்க சார். பேசுறேன். பில்லு அனுப்பிச்சிருக்கீங்க. எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் பில்லு. சரி, இப்ப நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு 32,000 ரூபாய் தானே உங்ககிட்ட கேஷ் கொடுத்தேன். அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபுல்லாலாம் ஜிஎஸ்டி வராதுங்க சார். ஜிஎஸ்டி வராது மேடம். நான் எப்படி இப்போ அக்கௌண்ட் ஃபைல் பண்றது? நான் பேங்க்ல இப்போ பணம் கட்டி இருக்கிறேன். நான் எப்படி நான் கணக்கு எழுதுறது? நான் உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லு தரேன்னு சொல்லல. நீங்க எனக்கு ஃபுல் அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கொடுக்கணும் நீங்களும் சொல்லல. ஆமா, நீங்க தான் சொன்னீங்க நீங்க பணம் இவ்வளவு கட்டணும், நான் ஜிஎஸ்டி பில்லு தருவேன். நீங்க ஜிஎஸ்டி நான் எப்ப சொன்னேன்? அது மாதிரி யாருக்குமே கொடுத்ததே கிடையாது. நான் எப்ப சொன்னேன்? ஜிஎஸ்டி கேட்டீங்கல்ல? நான் எப்ப கேட்டேன்? ஜிஎஸ்டி நம்பர் கொடுங்க. கேட்டேனா? ஜிஎஸ்டி கேட்டேனா? ஃபுல் அமௌண்ட்டுக்கு நான் ஜிஎஸ்டி தரேன்னு எப்ப நான் சொன்னேன்? ஃபுல் அமௌண்ட்டுக்கு கொடுக்காம நான் எப்படி அப்ப நான் கிளைம் பண்றது? ஃபுல் அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க சார். நான் எங்க மேனேஜர் நம்பர் தரேன், அவர்கிட்ட வேணா பேசுங்க. சொல்லுங்க நம்பரு. இப்ப நான் எப்படி நான் கிளைம் பண்றது சொல்லுங்க. அக்கவுண்ட்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாருக்கும் ஃபுல்லாவே இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கேஷ் கையில வாங்கி இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, புரியுதா? நீங்க கேஷ் வந்து குடுத்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்களும் அக்கவுண்ட்ல தானே போட்டீங்க. நீங்க கேஷா குடுக்குறா எனக்கு ஜிஎஸ்டி பில்லு வேணும்னு சொல்லலையே. நான் ஜிஎஸ்டி நம்பர் அப்ப எதுக்கு நான் உங்ககிட்ட அனுப்பிச்சு விட்டேன்? நானு ஜிஎஸ்டி நம்பர் நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு அனுப்பிச்சீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? நீங்க என்கிட்ட சொன்னீங்களா எனக்கு ஜிஎஸ்டி ஃபுல்லா அமௌண்ட் வேணும்னு? ஜிஎஸ்டி ஃபுல் அமௌண்ட் பணம் கட்டுறதுக்கு பில்லு கொடுக்காம பாதி அமௌண்ட் யாரா பில்லு கொடுப்பாங்களா? ஜிஎஸ்டி ஃபுல்லா கொடுக்க மாட்டாங்க சார். நீங்க மேனேஜர் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, அவர்கிட்ட பேசுங்க. 9655 43732 43732 சரி, இப்போ நீங்களே சொல்லுங்க, கொடுக்குற காசுக்கு பொருளுக்கு தானே பில்லு கொடுக்கணும். சார் தமிழ்நாடு ஃபுல்லா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நான் உங்ககிட்ட நான் வந்து அக்கௌண்ட்ல வாங்கணும் தான் இல்லன்னு சொல்லல. நான் ஜிஎஸ்டி பில்லு ஃபுல்லா குடுக்குறேன்னு உங்களுக்கு சொல்லவே இல்லை. நீங்களா கமிட்மெண்ட் பண்ணிட்டு என்கிட்ட கேட்டா நான் எப்படி கொடுக்க முடியும்? அப்ப கமிட்மெண்ட் பண்ணாம நான் கொடுக்குற காசுக்கு பில்லு கொடுக்குற காசுக்கு நான் பில்லு குடுக்குறேனே சொல்லல உங்களுக்கு. நீங்க கேட்டீங்க, அதனால எங்களுக்கு என்ன அமௌண்ட்ல கொடுக்க முடியுமோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பில்லு. நான் உங்களுக்கு பில்லு குடுக்குறேன்னு உங்களுக்கு சொல்லல. சரி, அப்ப நீங்க கொடுக்குற காசுக்கு பொருளுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்க? அப்படிதான் குடுக்குறாங்க, அப்படிதான் குடுக்குறாங்க. அப்படிதான் குடுக்குறாங்க. என்ன மேடம் நீங்க சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நீங்க மேனேஜர் கிட்ட பேசுங்க சார். பேசுறேன்.